நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் வாங்க வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு கூப்பிட்டு வந்தார். இந்த கடை பர்மா தமிழன் கஃபே. இது வந்து பார்த்திங்கன்னா பாடியனூரில் மொண்டிமன் நகர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த கடைக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்திருக்கார் போல இருக்குது, எனக்கு தெரியல. பட் இங்கே சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பர்மா ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ பர்மா ஃபுட்ஸ்னாலே நாங்கள் வந்து வேறு ஒரு கடைக்கு தான் போவோம். பட் அந்த கடையே வந்து பீட் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் வந்து இந்த கடையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்தது. இங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் ரொட்டி ப்ளஸ் அதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வடகரி, மலாய், அப்புறம் வந்து சன்னா மசாலா, சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மலாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மலாயோடு நான் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருந்தது, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸாக வேணுன்றதுக்கு சன்னா மசாலா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தேன். சன்னா மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸாக வந்து அந்த நானுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தது எனக்கு. இவங்ககிட்ட நானை தவிர்த்து அத்தோ, மொய்னோ, பாங்கா, பேஜோ மசாலா, வடை குழம்பு அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ வாங்கி கொடுத்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் காலி பண்ணிட்டோம். கடையோட ஓவரால் ஆம்பியன்ஸ் இது தான். கடையை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன கடையாக இருந்தாலுமே ரொம்ப பெஸ்ட் ஷாப்னு தான் சொல்லுவேன். நானும் குழந்தைங்க ஹஸ்பண்ட் நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். 4 பேரும் நைட்டு டின்னர் அங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம். 195லேயே எங்களோட டின்னர் முடிஞ்சிருச்சு. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்க பெஸ்ட் பர்மா ஃபுட் கடைன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் நியர்பை சரௌண்டிங்கில் இருந்தீங்க.